இன்றைக்கி வந்து எலி ஹூ அப்படின்னு போட்டிருக்கு. எலி ஹூ அப்படின்னு கொஷின். ரீட் ஜாப் 32:1 அது வரைக்கும் படிக்கணும். ஆனால் இன்றைக்கி தியான வசனம் வந்து ஜாப் 32:1. ஸோ தீஸ் 3 men stopped answering Job because he was righteous in his own eyes. எல்லாரும் அவனை குற்றம் சுமத்தினார்கள். நீ எங்கேயாவது ஒரு இடத்துல தவறு பண்ணியிருப்ப, இல்லைன்னா இறைவன் வந்து கண்டிப்பாக இதுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டார், சோதனைகள் வருவதற்கு அனுமதிக்க மாட்டார், அவருடைய சேனைகளுக்கு முடிவுண்டோ. அதான் தாவீது பாடுறான், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் 10,000 பேர் வந்து உன் மேல் விழுந்து உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்தளவுக்கு தேவன் யார் மகத்துவம் உள்ளவர், நீதி உள்ளவர். நீ கஷ்டப்படுற அப்படின்னா அதற்கு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நீ நியாயமான முறையில் இருந்தாலும் சில காரியங்களுக்காக தேவன் நம்மளை இப்படியான கட்டுக்களின் வழியாக செல்லலாம் அப்படின்னு யோபு சொல்கிறாரு. நான் அந்த மாதிரி எந்த தப்பும் செய்யலான்னு நிரூபிச்சுட்டு வர்றாரு. இப்படியே அவர் சொல்லிட்டு வர்றதுனால அவர்களெலாம் பதில் சொல்லி, எப்பா போதுண்டா சாமி, இது மேலே பேச முடியாது அப்படின்னு ஓஞ்சிட்டாங்க. ஜாப் வாஸ் சைலண்ட். He had ended his defense and given oath that he was not guilty of sins he had been accused of by his friends. யோபு மிகவும் அமைதியாக அமர்ந்திருந்தார். நீங்கள் சொல்கிறபடி எந்த குற்றத்தையும் நான் செய்யவில்லை. நான் இறைவனுக்கு முன்பாக உத்தமமாக நடந்து வந்தேன். என்னுடைய உள்ளேந்திரியங்கள் அவருக்கு தெரியும் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறான். இறைவனிடத்தில் போய் என்ன கேட்குறான்னா, அப்படி ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாக ஏதாவது செய்திருந்தால் என்னை கொன்று போடும் அப்படிங்க. எதுக்கு என்னை வந்து இப்படி வாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் ஏன் இப்படி படாத பாடுபட வேண்டும்? ஒருவேளை நான் அயோக்கியத்தனமாக வாழ்ந்திருந்தால் நான் நீதி இல்லாதவன், என்னை கொன்று போடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அதனால் அவங்ககிட்ட என்ன சொல்கிறாரு, நான் எந்த தப்பும் செய்யலை அப்படிங்கிறார். ஜாப் had challenged God either to vindicate him or pass sentence on him. ஒன்று என்னை இந்த குற்றத்திலேருந்து விடுவீங்க, இல்லைன்னா எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு கடவுளுக்கே சவால் விடுறார். ஜாப்ஸ் 3 friends were silent, appalled and that Job had dared to speak so boldly to God and about God. தேவனை குறித்து முழுமையாக தெரிந்து வைத்திருக்கிறார். அவரை குறித்து தைரியமாக பேசுகிறார், ரொம்ப தைரியமாக பேசுகிறார். கடவுளை குறித்து அவர் அந்தளவுக்கு வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். இல்லை, என்னுடைய ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார், அவர் நீதி உள்ளவர், என்னிடத்திலே தவறு கண்டுபிடித்தால் என்னை கொல்லட்டும், எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் அப்படின்னு ஆண்டவரை குறித்து ரொம்ப வைராக்கியமாக பேசுகிறார். நான் அந்த மாதிரி செய்யவே இல்லை, கடவுளுக்கு பயந்து நான் நடந்தேன், ஒவ்வொரு விஷயத்துலையும் கடவுளுக்கு நான் பயந்து நடந்தேன், கொஞ்சம் கூட அநீதி நான் செய்யலைங்கிறார். காட் வாஸ் சைலண்ட். வந்து ஜாப் வாஸ் சைலண்ட், தென் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேர் சைலண்ட், நவ் காட் வாஸ் சைலண்ட். The silence was God's eloquent witness to the 3 friends that they were wrong. தேவன் அமைதியாக இருந்தார் என்பது இறைவன் அமைதியாக இருக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய யோபுடைய 3 நண்பர்களும், நெருங்கிய நண்பர்களும் அவர் சொல்வது எல்லாம் தவறு என்பதை தேவனுடைய அந்த நிர்மலமான அமைதி வெளிப்படுத்துகிறது. However, in the crowd around the ash heap, one person was not silent. எது எப்படி இருந்தாலும் அவனை சுற்றி சாம்பல் குவிச்சு வச்சுட்டு சாம்பலை தூக்கி மேலே தேய்ச்சிக்கிட்டு அரிப்பு தாங்க முடியாமல் ஓட்டை எடுத்து சொரிஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல தான் இந்த 4 பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு ஆள் வந்து அமைதியாக இல்லை. இட் வாஸ் எலிஹூ. அது வந்து எலிஹூ, a man so unknown that his full pedigree had to be given so people could identify him. யோபு அந்த 3 நண்பர்களில் இந்த எலிஹூ அப்படிங்கிறவர் யார், அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவரை பற்றிய உங்களுடைய அபிப்பிராயம் மாறும். While Elihu said some of the same thing as other speakers, his purpose was different. மற்ற 2 நண்பர்களும் சொல்கிற அதே மாதிரியான காரியங்களை அவர் சொன்னாலும் அவருடைய நோக்கம் வேறு. He was not trying to prove that Job was a sinner, but that Job's view of God was wrong. அவர் சொல்ல வந்தது என்னன்னா, யோபு பாவம் செய்திருப்பார் என்று சொல்ல முயற்சிக்கவில்லை. அதைவிட
தேவனை குறித்த அவருடைய பார்வை தவறானது என்பதை குறிப்பிட்டு சொல்லவும். யோபு இறைவனை எப்படி பார்க்கிறார் என்பது தவறான கண்ணோட்டமாக இருக்கலாம். நீ வேணா நன்மை செய்திருக்கலாம், நீ துன்மார்க்கம் செய்திருக்கிறாய் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் இறைவனை குறித்த உன்னுடைய பார்வை வேறானதாக இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். எலிஹூ இன்ட்ரடியூஸ்ட் அ நியூ ட்ரூத் இன் டு த டிபேட். இப்படி அவங்க பேசி வாதிட்டு கொண்டிருக்கும்போது எலிஹூ வித்தியாசமான ஒரு புதிய உண்மையை அங்கே கொண்டு வருகிறார். That God sends suffering not necessarily to punish us for our sins, but to keep us from sinning. அநேக நேரங்களிலே தேவன் நம்முடைய பாடுகளை தேவன் அனுமதிக்கிறார். சோதனைகளை தருவது சாத்தான்னு நம்ம சொல்கிறோம். தேவன் அதை அனுமதிக்கிறார். சில நேரங்களிலே நம்மளை பாதுகாக்காமல் விட்டு விடுகிறார். எதற்கு என்று கேட்டால், நாம் தொடர்ந்து பாவம் செய்வதிலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்காக என்பதை அவர் சொல்கிறார். அண்ட் டு மேக் அஸ் பெட்டர் பர்சன், முன்னிருந்ததை விட நம்மை சிறந்த ஆளாக்குவதற்காக அப்படி செய்கிறார். பால் would have agreed with the first point. பவுல் அந்த முதல் பாயிண்ட்டை அவர் ஒருவேளை அங்கீகரித்திருப்பார் என்று நினைக்கிறேன். அந்த ரைட்டர் ஆஃப் ஹீப்ரூஸ் வித் த செகண்ட், அதேமாதிரி எபிரேயர் எழுதியவர் இரண்டாவது காரியத்தை அவர் அங்கீகரித்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போட்டிருக்கோம், தேவன் நம்மளை பாவம் செய்ய விடுகிறார் என்றால் அவர் குற்றவாளியா, அல்லது நாம் பாவம் செய்யாதபடிக்கு அவர் விடமாட்டார், நாம் பரிசுத்தமாகவே வாழ முடியும் என்று விடமாட்டார், அப்படி என்றால் அவர் அநீதி உள்ளவரா அப்படின்னு ஒரு இடத்துல கேட்பார். நேற்று காலையிலே இதை தான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். நாம் எல்லாரும் பரிசுத்தமானவர்களாக வாழ முடியாது, நாம் எப்படின்னா பாவம் செய்வோம். ஆனால் தேவனை விட நாம் பரிசுத்தமானவர்களாக ஆகிவிடாதபடிக்கு நம்மளை பாவத்திற்கு உட்படுத்துகிறார் அப்படின்னு ஒரு இடத்துல வரும். அது பார்த்திங்கன்னா 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் இருக்கும். என்ன சொல்கிறாருன்னா, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை குறித்து மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் எனக்கு குட்டப்படுகிறது, அது என்னை குட்டும் சாத்தானாக இருக்கிறது. நேற்று நம்ம படித்தோம்ல, அதுதான் போட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 to 10ஆம் வசனம். அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும்போதே பலபலவனாக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தையிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதேமாதிரி எபிரேயர் பார்த்திங்கன்னா, இந்த பாடுகள் எல்லாம் எனக்கு வேண்டும், அப்பொழுதுதான் நான் மகிமையின் மேல் மகிமை அடைய முடியும் என்று அவர் சொல்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு கஷ்டங்களே வரலைன்னா நாம் இறைவனை நெருங்கி போக முடியாது. அதே மாதிரி எபிரேயரில் பார்த்திங்கன்னா அடுத்தது சொல்கிறார். ஒன்றுலேருந்து எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் தான் விசுவாசத்தை கொடுத்துருக்கோம். அப்போ மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, அவர் 2வது பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, and Elihu introduced new truth into the life. Not necessary to punish us for the sins, but to keep us from sinning and make us better persons. அப்படி நாம் இன்னும் சிறந்தவர்களாக ஆகும்படிக்கு நம்மிடத்திலே சில பாவங்களை, சில கஷ்டங்களை நமக்கு அனுபவிக்கிறார். தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக்கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் சிட்சையை சகித்தவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அன்றியும் சரீரத்தின்படி தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் நாம் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா அப்படின்னு சொல்கிறார். அப்போது பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, அந்த கஷ்டங்கள் வரும், எல்லாருக்கும் கஷ்டங்கள் வரும். நம்ம ஒரே சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று முயற்சிக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். இறைவன் மனிதனுக்குரிய எல்லா பாடுகளையும் அவர் அனுபவித்தார், அவர் எல்லா சோதனைகளையும் அனுபவித்தார். ஆனால் இறைவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தார். அவருடைய இனத்தார் எல்லாரும் மாமன், மச்சான், பெரியம்மா பையன், சித்தப்பா பையன், பங்காளிக எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, மூளை குழம்பு போச்சு போல பிரதருக்கு. அதனால் ஊராக திரியிறான், வித்தை காட்டிக்கிட்டு இருக்கான். அவனை சேர்த்து கூட 400 பேர் 500 பேர் போகிறான். சோறு திங்க மாட்டேங்கிறான், படுக்க மாட்டேங்கிறான், அப்படியே பரதேசி மாதிரி மலையில் அலையிறான். அவனை பிடிச்சி
ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து குணமாக்குவோம் அப்படின்னு அவரை பிடிக்க வந்தார்கள். இன்றைக்கி படித்தீங்களா? மார்க்கில் அவன் மனநிலை சரியில்லாதவன் சொல்லிட்டு படித்தீங்களா இல்லையா? ஞாபகத்தில் இல்லையா? டென்னிஸு இன்றைக்கி மார்க்கில் என்ன படிச்சிங்க? மார்க் 3ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் பாருங்க. அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதி மயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். மதி மயங்கினா மூளை குழம்பி போச்சுங்க, பைத்தியக்காரண்டாங்க. அதான் பவுல் என்ன சொன்னார்? உங்களை உலகத்தின் பார்வையில் நாங்கள் பைத்தியக்காரர்கள். காலேஜில் சீட்டு யார் கொடுப்பா? ஆண்டவர் கொடுப்பாரியா? ஆண்டவர்கிட்ட நான் போய் கேட்குறேன், பைத்தியமாயா நீயே, போய் எம்எல்ஏ எம்பியை பாரியா, பார்த்து அங்கே ஏதாவது ரெக்கமெண்டேஷன் கிடைக்க முடியுமா பாரு, ஏதாவது காசு ஈஸியாக கொடுத்து ஏற்பாடு பண்ணியா, ஆண்டவர் கொடுப்பாரு கிண்டவர் கொடுப்பாருன்னு இப்படியே பைத்தியம் மாதிரி இருக்காதா? ஏசு கிறிஸ்துவும் பைத்தியம் மாதிரி தான் இருந்தார். ஏசு கிறிஸ்துவோடைய சீடர்களும் பைத்தியம் மாதிரி தான் இருப்பாங்க. இன்றைக்கி ஏசு கிறிஸ்துவை பின்பற்றினால் நீங்களும் பைத்தியம் மாதிரி தான் இருப்பீங்க. என்ன பைத்தியம் பேசிகிட்டு இருக்காங்க? காலையிலே இவங்க சிந்தனை பற்றியா? உலகத்தில் வாழ்கிற மாதிரியா இவங்க சிந்திக்கிறாங்க? உலகத்துக்கு ஒத்து வாழ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை விட்டு தனியாக பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டு இருந்தால் இப்போ என்ன ஆகும்? அதே மாதிரி தான் எலிகவும் சொல்கிறோம், அப்பா என்ன நீ மெண்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்க, எப்படியா நோய் வரும்? யோசனை பண்ணி பாரியா? கடவுளை பார்க்கும்போது சில விஷயங்களை நீ பாரு. கடவுள் உன்னைய நல்லதுக்காக உன்னை அடிச்சிருப்பாரியா? நீ நல்லவனாகவே இருந்துட்டு போ, உன்னைய திருத்தலுக்காக அடிப்பார். இல்லை இனிமேல் நீ பாவம் செய்யாமல் இறைவனோடு நெருங்கி இருப்பதற்காக உன்னை அடிச்சிருப்பார், இல்லாத அடிக்க விட்டுருப்பார். லாசரு சொன்னாங்களே, ஆண்டவரே நீர் இருந்தீரானால் அவன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் 4 நாளைக்கு முன்னாடியே சொல்லி விட்டோம்யா, நீங்கள் அப்போயே வந்திருந்தீங்கன்னா குணப்படுத்தியிருப்பீங்க, செத்துருக்க மாட்டான், இப்போ செத்து விட்டான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசு ஏன் சாக விட்டார்? சாப்பிட்டு அவன் ரொம்ப என்னுடைய லாசரஸ் நித்திரையை அடைந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார். இங்கேருந்து போகும்போது லாசரஸ் தூங்கிட்டாயா, அப்பிட்டாயிட்டான் அப்படின்னு சொல்கிறார். நித்திரை அடைத்து என்ன, தூங்கிட்டான்னா உடம்பு சரியாயிடுங்க, அணத்திக்கிட்டு இருந்தால் தான் உடம்பு சரியாகாது, தூங்கிட்டானா சரியாயிடும் அப்படி சொல்கிறாங்க. செத்துட்டான், அவன் செத்துட்டானா? அப்புறம் போய் என்ன அடக்கத்துக்காக போகிறீங்க? அடக்கம் பண்ணி 3 நாள் ஆச்சு, அப்புறம் போய் ஆறுதல் சொல்ல போகிறீங்களா? வாங்கயா போவோம் அப்படிங்கிற. அப்போ அங்கே இருக்கவங்கள என்ன சொல்கிறாங்க? குருடருடைய கண்களை திறந்தவன் இவனை இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு, சாகாமல் இருக்க பண்ணியிருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் எதற்கு அவனை சாக செய்தார்? தேவனுடைய மகிமை அவனிடத்திலே விளங்கும்படி அந்த பாடுகளை எல்லாம் அவர் படிப்பித்தார். அவர்கள் அதுக்கு பிறகு தேவனிடத்தில் நெருங்கி வாழ்ந்தார்கள். அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக செய்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது, துன்பம் செய்ததனால் துன்பம் வந்தது, நன்மை செய்ததால் நன்மை வந்தது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்முடைய கடவுள் அல்டிமேட் காட், சாவரைன் காட்னு சொல்லுவாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாவர், அவர் சொன்னது ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதான் ஒரு புலவர் சொல்கிறாரு, இறைவனிடத்திலே நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன் என்னை நியாயப்படுத்தி அதற்கான காரியங்களை நீங்கள் கேட்பதற்கு பதிலாக அவருடைய மகா பெரிய கருணைக்காக கெஞ்சி நில்லுங்கள் அப்படிங்கிற. ஆண்டவரே நான் எதுக்குமே ஆய்க்கல, உங்களுடைய கருணையை தாங்க, என்னை கொண்டு போய் சோதனையில் சிக்க வைக்காதபடிக்கு அதிலேருந்து தப்பி போகிற வழி எனக்கு தாங்க, எங்களை சோதனைக்கு உட்படாதபடிக்கு அதை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த இறைவனுடைய கருணைக்கு அஞ்சி நடப்பதுதான். அவர் என்ன வேணால் செய்யலாம். படைக்கப்பட்ட சிருஷ்டி படைத்தவனை பார்த்து ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாய் என்று கேட்க முடியுமா? அதுதான் இந்த அல்டிமேட் ஹோல் ட்ரூத். என்னென்னா, இறைவன் செய்ய நினைத்ததை எவனும் தடுக்க முடியாது, அவர் கோணலாக்கினதை நேராக்க முடியாது. அவர் உங்களை பாடுகளை அனுபவிப்பதற்காக அனுமதிக்கிறார் என்றால் அதற்கு முன்னதாகவே அவரிடத்திலே முழங்கால் பிடித்து, ஆண்டவரே எங்களை ஒன்றும் சிக்கலில் சிக்கி விடாதபடி காப்பாற்றுங்க அப்படின்னு இறைஞ்சி நிற்கணும் அப்படிங்கிறத அந்த எலிகுங்கிறவர் சொல்கிறார். ஆகவே நீ இந்த தப்பு செஞ்சால் உனக்கு நியாயப்படி நீ எல்லாத்தையும் சரியாக செஞ்சுட்ட, மெரிட், அதனால் உனக்கு கட்டாயம் சீட்டு கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. மெரிட்டே இல்லை, அதனால் உனக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அவர் ஒருவரை அடிக்கிறார் அணைக்கிறார் அப்படி ஒரு பாட்டு இருக்கும், அடிக்கிறார் அணைக்கிறார் அப்படின்னு இருக்கும். ரெண்டுமே அவர் செய்கிறார். எதற்காக என்றால் தம்முடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுவதற்காக
அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக எல்லாவற்றையும் செய்கிறார் என்பதை எலிகூ சொல்கிறார். பவுலும் அதை ஒத்துக்கொள்கிறார். எனக்குள் ஒரு முள் குத்தப்பட்டு இருக்கிறது. எதற்காக குத்தப்பட்டு இருக்கிறது என்றால், அதை என்னை விட்டு நீங்கவில்லை. தொடர்ந்து பாடுபட்டு கொண்டே இருக்கிறேன். இந்த பாடுகளின் வழியாக நான் கிறிஸ்துவை போதிக்கிறேன். எதற்காக போதிக்கிறேன் என்றால், நான் இன்னும் அவரோடு நெருங்கி போவதனாலே, நான் இன்னும் பாடுகளையும் கஷ்டங்களையும் நான் வர வேண்டும் என்று நான் ஆவலோடு எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறேன். ரெண்டாவது விஷயத்தில் எபிரேயரில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா அம்மா திட்டாத பிள்ளைங்க இருக்கா உலகத்தில்? தப்பு செஞ்சால் திட்டுவாங்க. எதுக்கு திட்டுவாங்க? சோறும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? சோறு போடாமல் கொண்டுருவாங்களா? அப்போ அந்த பிள்ளைகளுக்கு சிறு சிறு தண்டனைகளை கொடுத்து திரும்ப நேரான வழியிலே நடத்துவதற்காக. இப்படி இந்த உலகத்திலே மாம்சத்திற்குரிய பெற்றோர்களுக்கு நாம் அஞ்சி நடக்கும்போது, ஆவிகளின் பெற்றோர்களுக்கு பிதாக்களுக்கு நாம் எப்படி அஞ்சி நடக்க வேண்டும் அப்படின்னு எபிரேயரை எழுதினவர் கேட்கிறார். ஆகவே நமக்கு வரும் கஷ்டங்கள், பாடுகள், நல்லது கெட்டது எல்லாமே இறைவனுடைய செயலால் நடக்கிறது என்ற ஒற்றை நம்பிக்கைக்கு நாம் வர வேண்டும். இறைவனுடைய செயல் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே எதுவுமே இல்லை. இந்த ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால் இறைவனை பற்றி கொண்டிருப்பீர்கள். அப்போ அவருடைய இனத்தார் அவரை பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு பிடிச்சிக்கிற வராங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறார் பற்றியா? அவருடைய சகோதரர் வந்துட்டாங்க. க்ளோஸ் பிரதர்ஸ் அண்டு மதர் மேரி வந்துட்டாங்க. என்ன சொன்னார்? யார் எனக்கு சகோதரன்? யார் எனக்கு அம்மா? எனவே நம்ப மாட்டேங்கிறீங்க, பைத்தியம்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் இங்கே வரீங்க? கூட பிறந்தவங்களையும் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. மிக தவறான கண்ணோட்டத்திலே இயேசு கிறிஸ்துவை பார்த்தார். அப்பா யாருன்னே தெரியாமல் பிறந்த, சும்மா பேசுறியா, நீ எல்லாம் ஒரு பொழப்புன்னு செத்து போயிடலாம்யா அப்படிங்கிறான். இயேசு கிறிஸ்துவை கூட பிறந்த சகோதரர்களே நம்ப மாட்டேங்கிறாங்க. அவரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக இல்லை. அதான் இயேசு என்ன சொன்னார்? தீர்க்கதரிசி எவனும் தன் வீட்டிலும் தன் இனத்திலுமே அன்றி வேறு எங்கும் கனவீனம் அடையான். இயேசு கிறிஸ்துவோடைய சொந்தக்காரர்கள், பங்காளி பிள்ளைய, மாமே மச்சான் எவனுமே இயேசு கிறிஸ்துவை நம்பவன். அவன் பிறந்ததே எனக்கு எப்படின்னு தெரியும். பெருசாக பேசுகிறான் பாரு இன்னைக்கு. கடவுளுடைய ராஜ்யமாக, பரிசுத்தமான வாழ்க்கையாக, அண்ட புழுவும் ஆகாச புழுவும் பண்ணுறான். அவனை பற்றி எனக்கு முழு டீட்டெயில், ஃபுல் டீட்டெயில் தெரியும். இவன் எதுக்கே பேசுகிறான் தேவையில்லாமல் அப்படின்னு உண்மை தெரிஞ்சவர்கள். இன்றைக்கி சர்ச்சில் நீங்கள் போனீங்கன்னா உண்மை தெரிந்தவர்கள் 4 பேர் வருவோம். என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? ஓஹோ, அவனுடைய டீட்டெயில் யாருன்னு தெரியுமா? நீ பெருசாக கோயிலுக்கு வேலை பார்க்க வந்துட்டான், அவன் யாரும் தெரியுமா அப்படிம்பாங்க. அது தெரியும். நீ யார்? பதில் கேட்டால் ஓடி போடுவாங்க. அதான் இயேசு கேட்டார். தெரியுமையா எல்லாமே? ஆமாம், அந்த பிள்ளை பாவம் செஞ்சிருச்சு தான் தெரியும். நீ யார்? நீ ஒரு யோக்கியனா? யோக்கியமானவன் கல் விட்டாடி. எல்லா பையனும் திருட்டு போய் தான். இந்த ஒரு பாட்டு கூட இருக்கும், எல்லாருமே திருடங்க தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, சினிமா பாட்டு. எல்லா பையனும் பாவம் செய்து தேவ நீதியற்றவர்களாகி போயிட்டாங்க, ஒருவனும் இல்லை. அப்படி இருக்கும்போது நாம் யாரை குற்றம் சுமத்துவதற்கு தயாராகிறோம்? இயேசு கிறிஸ்துவே கடுமையாக குற்றம் சுமத்தினார்கள். சொந்த இரத்தங்களே குற்றம் சுமத்தினார்கள். அதே மாதிரி தான் யோபுவும் குற்றம் சுமத்தினார்கள். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியில் முடிவு உண்மை என்னென்னா, அல்டிமேட் ட்ரூத் என்ன அப்படின்னா, தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது. அவர் கோணலாக்கினதை நேராக்க முடியாது. அவர் நினைத்ததான் நடக்கும். நாம் அவருடைய கருணைக்காக அஞ்சி நடப்பது தான் நம்முடைய நோக்கம். இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் தினமும் ஜெபிக்காமல் ஒரு நாள் கூட இருக்காது. ஆண்டவருடைய வசனத்தை படிக்காமல் ஒரு நாள் கூட இருக்காது. ஆண்டவரிடத்தில் உங்களுக்கு தேவையானதை கேளுங்க. பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் என்பதுதான் இன்றைய சிந்தனை.